இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணுறது, பண விஷயத்தில் நிறையா குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில், ஒளி தத்துவ முறையில் பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு நாளுக்கு வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறையா ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்தில இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் இன்னுமே வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது,
சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால் செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃபுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறதா உண்மை. இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். ஸோ அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்க பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்த்து மன உளைச்சல், பல தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும் வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறாக சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்து இதுவரை குடும்பத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியல, கொலீக்ஸ் கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள், நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயாரில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாதமும் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்க்கனாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி குருவின் பார்வை பெறுவது ரொம்ப நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் குரு சனியை பார்க்கறது நம்ம நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்தில் உச்சன் அடையிறதுனால
குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் இதுவரை ஒரு உறவுகளில் ஒரு மாதிரியான இருந்தது, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு, குழந்தைகள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, இடம் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, வீட்டில் வந்து ஒரு திருப்தியான வீடு நம்ம மாற்றிக்க முடியல, வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்களும் போய்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு நிறைய மன உளைச்சல்கள், சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரருக்கு கொடுத்துட்டு இருந்தது வந்து ஜூன் 2026 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா மாறுதுங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கு, நல்ல ஒரு மாற்றமாக இருக்கு. வேலையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி. அதே சமயத்துல நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல நம்ம சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம். இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருவது, அதே மாதிரி வண்டி வாகனம், ஒரு இடத்த ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணுங்கிற மாதிரி ஆசாபாசங்கள் உள்ள ஒரு ராசியாகவும், அம்மா மேலே பிரியம் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குரு போவதும், அதே சமயத்தில் தொழில் அமைப்பும் கொஞ்சம் நல்லா வருவதும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய அமைப்பாக 2026 செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு வழி நடத்த போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு இன்னுமே கொஞ்சம் பலன்களை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த திருப்தியான ஒரு மனநிலையும் பூர்த்தி அடைந்த, குறிக்கோள் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் முறையில போட்டு அதுல வந்து எதுமாற விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசியில என்ன நட்சத்திரம், மிருகஷீடமா, ரோஹிணியா அல்லது கிருத்திகையா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு இப்போ எது மாதிரியான ஒரு கோச்சாரத்துல சப்போர்ட் கிடைக்குது, எந்த லக்னத்தில் பிறந்து எந்த தசாபுக்தியில் போகிறது நல்லது, இது எல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்து எதுவுமே மேலோட்டமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு இடத்துக்கு எவ்வளோ தள்ளி இருக்கிறாங்க, ஒரு கிரகத்தை இப்போ எவ்வளோ, இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த நட்சத்திர பலன், அப்புறம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஒரு ஜாதக பலன் எடுத்து எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் பயிர் செய்வது நல்லது, எந்த தொழில் நமக்கு நல்லது, வேலையா தொழிலா, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குது, எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்குது, திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதுல போனோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்குங்கிறதெல்லாம் தீர உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் மாற்றம், கடகத்தில் வரக்கூடிய சஞ்சாரம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை, பலாபலன்களை கொடுக்க போகிறது மிதுன ராசிக்காரருக்குன்னு துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துலையே சனி இருந்து பல வேலை புரட்சிகள், தொழில் புரட்சி கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று மாறும் பொழுது சில வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க போறோம். அது எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஒளி கிரகமாகிய குரு உச்சம் அடையும் பொழுது உண்மையே அதிகமான ஒளியை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேல விழுகும் பொழுது உண்மையே தொழில் மேன்மை,
ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய சனி குருவின் பார்வை பெற்று திருட்பலம் பெற்று உன்னமே வாழ்க்கையில அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முன்னமே அவங்களுடைய ஸ்டேட்டஸு முன்னேற்றம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026க்கு மேல அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால பண வரவு, அதாவது அதிகமான ஒரு பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமா வரதா இருக்கட்டும், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அது போல பலதரப்பட்ட இன்கம் வந்து நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்கள்ல நல்ல அமைப்பிலேயே இருக்கிறதுனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் பேட்சப், நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும், சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து உன்னமே சில பணப்புழக்காட்டங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பயிற்சி இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சனியை பார்ப்பதும் ஒரு அருமை. தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பண விஷயத்துல வந்து இன்னுமே புலக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய
டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ், நீங்கள் செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு கவனம் என்னென்னா, தெரியாத நபர்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் டர்ன் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு பண்ணாமல் கொஞ்சம் தீர விசாரித்து நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக, நம்ம ஒரு பணம் வருது பணம் போகுதுங்கிறதுக்காக பேராசைப்பட்டு நம்ம அதிகமான ஆராய்ச்சி பண்ணாமல், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவுகளை பணம் அனுப்புறதோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த நமக்கு முன்னேற்றம் வந்தால் போதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம கிரீடியாக நம்ம பேராசைப்பட்டு போகும்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து கொஞ்சம் ஸ்கேமில் மாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் எத்தகைய ஒரு பலாபலன்களாக இருக்க போது கடகராசிக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அந்த ஒளி தத்துவ பிரகாரம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பையும் எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஜோதிட ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கை மாற ஒரு பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்க, கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்திலிருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறையா செய்வோம். சுப விரயங்கள் நிறையா செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம் வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம், 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுங்கிறது சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் குறையும். நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதிகமாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் அதிகமாக தீர்க்கமாக யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து அதனால விரயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறது, இஎம்ஐ வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு கூட தெரியாமல் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு டைமில் ஆரம்பித்தது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வரும்பொழுது நமக்கு பல்ப் எரிஞ்சிரும். எது மாதிரி எரிஞ்சிரும்? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே 2026 வரைக்கும் இந்த 10-11 மாதங்கள் நாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி, வேலை தொழிலையும் பார்த்திங்கன்னா நிறையா வேலை செய்கிறோம், நிறையா அலையிறோம், நிறையா ட்ராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், வம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் வந்து ஒரு அந்யோன்ய குறைவு, அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நாம் செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு வந்து அது உச்ச குருவாக வரும்பொழுது நிறைய பேர் ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம், கடகராசிக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார், சுப கிரகமாகவும் வரும்பொழுது இரட்டிப்பான நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முயற்சிகள்,
தெளிவான திட்டங்கள் அது மாதிரி நம்ம செயல்பட்டு இதுவரை நம்ம தேவையற்ற சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சில தப்பாக அபத்தமாக பண்ணிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தோணும். ஸோ அது மாதிரியான சில வாழ்க்கை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாம் செய்து அது மூலமாக நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு பேர் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்தினர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயே கொஞ்சம் நல்லுறவு பேணிச்சு இந்த குச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுகும் பொழுது நம்மளுடைய சோஷியல் லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களை இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ இவரா இந்த அளவுக்கு வந்துட்டாரா, ஓஹோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இது மாதிரி 2025 2026 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காலகட்டாயம் ஓடிட்டு இருக்கேன், ஒன்று செய்கிறேன், அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல அமைதியான ஒரு மனசு, நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு நமக்கு ஒத்து வரும், அது மாதிரி நல்லாவே வளைஞ்சு உட்காந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது நம்ம நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு நினைக்கிறவங்க இப்போ அதை கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும், ஆனால் நம்ம கிளியர் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். 9ஆம் இடத்துலேருந்து சனி இருந்து தகப்பனார் சைட்லேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேட்சப், அப்பாவோட தகப்பனார் வழியில் வரக்கூடிய அமைப்புலேயும் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. குரு சனியை பார்க்குறார் 9ஆம் இடத்தை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள்னால பெரிய ஒரு ஒரு நற்செய்தியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறவங்க குழந்தைகள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இப்போ அவங்க இருக்காங்கங்கிறதுனால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை செல்வம் மூலமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளேயே உச்ச குருவாக வந்து 13 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பு. இதில் பாருங்கள், நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடத்துக்கு அதிவக்கிரமாக போகிறார். அதுவும் பாருங்கள் வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில வெளி மாநிலம் வெளிநாடு ட்ராவலிங் கொடுக்கும் இந்த இயர் எண்டில், அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்குது. பண விஷயங்கள் கொஞ்சம் புலக்காட்டங்கள் முதலோட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஈவன் அதிவக்கிரமாக 2ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓவராலாக ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்கள் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு பயிற்சியாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அடுத்த 13 மாதங்கள், ஜூன் 2026 ஜூன் 2027 இருக்கக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் பொழுது நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அப்புறம் இந்த ஒளி தத்துவம் மூலமாக வரக்கூடிய கர்ம பலன் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு துல்லியமான அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் மூலமாக என்ன காமிக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்ப குரு 11ஆம் இடத்துலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட், அஸ்தமசனி நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் லாபங்கள் வருகிறது, கைக்கு சில
விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு வந்து சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில் பாடாப்படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் வந்து அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு வீடை இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் லாபம் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வாங்குறது, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ப்ரொமோஷன் ஆகி மாறி போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. இது நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக அவர் சிம்மத்துக்கு வர்றார், ராசிக்குள்ளே வர்றார். அந்த 3 மாதம் நம்பவே கொஞ்சம் நல்ல ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், குடும்பம், இது எல்லாத்துலேயுமே சில சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் கடைசி வருது. ஸோ ஓவராலாக முதல் ஒரு 4-5 மாதம் விரயங்களும் பல மாற்றங்களை கொடுத்தாலும் ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உறவுகள் புதுப்பிக்கிற மாதிரி, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அஸ்தம சனி நடுவிலே வந்து சிம்மராசிக்காரருக்கு அந்த அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த, மரண பயங்களை கொடுத்து கொண்டிருந்த அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பண வரவுகள் வருகிறது. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது. அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக சில பிரச்சனைகளை குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ தப்பு இல்லை. இந்த சிம்மராசிக்கு ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. மாணவர்கள், விசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஐடி துறை, இது மாதிரி வெளிநாட்டில் போய் இப்போ வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வெளிநாடு போய் கிடச்சி போகக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனியில் போய் ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அபிவிருத்தி பண்ணுவாங்க, லோன் போவாங்க, ஃபண்டிங் வாங்குவாங்க. நிறையா ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பேங்க் லோன் போய் பெரிய லெவலுக்கு போகிறது, 4-5 பேர் கூட்டு தொழிலாக சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், வரவேண்டிய பணம், வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து, இதெல்லாமே கொஞ்சம் கைக்கு வர்றது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள், சில குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வருவது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இந்த அஸ்தம சனி சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில நல்ல விஷயங்களை கொடுத்து அஸ்தம சனியின் கோர அமைப்புகளை, தாண்டவங்களை, அதோட மன அழுத்தங்களை குறைத்து மனசு கொஞ்சம் இலகு ஆகிற மாதிரி, ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த
லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மகமில் பிறந்தீங்களா, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக நம்ம உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, யோகமான தசைகள் எப்போ வருது, இப்போ நாம் பேசின அந்த கோச்சார அமைப்பு ஆகிய குரு பயிற்சி தாக்குதல் உங்களுடைய தசநாதன் புக்திநாதனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இல்லை, எது மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம், அடுத்த வரக்கூடிய 1 ஆண்டு 2 ஆண்டு எது மாதிரி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரியான அமைப்புகள், எது மாதிரியான கர்ம பலன்கள் நமக்கு முடியுது, நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஈஸியாக எளிதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தவறான முடிவுகள் எடுக்காமல் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பொறுமையாக அந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரையும் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிடுறோம். நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ்கிறதில்ல பாருங்கள். ஸோ அதனால் எந்தெந்த தவறுகளான முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விலை கொடுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் கடகத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வருகிறது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே லாபம் லாபம் மன மகிழ்ச்சி அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதில் நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் காசு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்கள் செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது, இளம் தம்பதியர்கள் பல வருடமாக
குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்தில் உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பற்று பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்தில் நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் 2026 வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாதத்தில் கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு 3ஆவது அட்டெம்ப்ட், 2nd அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில் நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கை மேலே பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும்.